வெல்கம் டு டிசைர் ஆஃப் பிரிட்டி ஏஞ்சல் சமையல். சீரக சம்பா பிரியாணி செய்ய போகிறோம். சீரக சம்பா பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, கடற்பாசி, ஜாதிபத்திரி பூ, காஞ்ச ரோஜா இதழ்கள், தக்காளி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தயிர், சீரக சம்பா ரைஸ், எலுமிச்சைப்பழம். 1 kg சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம், 200 கிராம் தக்காளி, 2 கைப்பிடி புதினாவை எடுத்து வச்சுருந்ததை மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கி விடணும். நல்லா வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் அதில் போடணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்குமே அதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி புதினா பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கணும். இதையும் ஆயிலே நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் அதிலேருந்து ஆயில் மேலே தனியாக பிரிஞ்சு வரப்போ 1 கிலோ சிக்கனை தண்ணி இல்லாமல் அதில் ஆட் பண்ணணும். நான் 1 kg சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி புதினா பேஸ்ட் கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் கறியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே கறியை நல்லா வதக்கி விடணும். கறியை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். தயிர் ஊற்றி அப்படியே சிக்கனோட நல்லா பிரட்டி விடணும். சிக்கன் அப்படியே ஒரு 5 நிமிஷம் பிரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். எல்லா மசாலாவும் சேர்த்து சிக்கனோட நல்லா பிரட்டி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கணும். மேலே எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கிலோ பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். எனக்கு 3 டம்ளர் அரிசி வந்துச்சு. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு, 3 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் அரிசியை இதில் சேர்த்துக்கணும். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து அரிசியும் தண்ணி சம அளவு வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடிய விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் விட்டுடணும். 1/4 மணி நேரம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்த்தா சீரக சம்பா பிரியாணி ரெடி.